Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த Xiaomi-யோட 15 CV வரப்போகுது. அத பத்தி ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Poco-வோட F7 Pro-வை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Vivo-வோட V50 Lite பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Vivo-ல இருந்து இன்னொரு போனான Y300 Pro Plus-ஐ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagram ஷேர் பண்ணிவிட்டு நம்ம டாக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா விவோவோட Y300 Pro Plus இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரியும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். Vivo Y300 Pro Plus பொறுத்த வரைக்கும் என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல டிஸ்பிளேயோட வரலான கேமரா தான் வேற லெவல் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி பேக்கப்லாம் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டரி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 7320 mAh வரப்போகுது. ஆனா வந்து அவங்க 7500 மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா Y300 Proலே 6500 இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 7500 ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் கிமிக்கி அது. ஆனா அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா 7320 mAh பேட்டரி இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேக்ல வந்து 50 MP மெயின் கேமரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP லென்ஸ் இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். இந்த டீடைலே வந்து இது என்ன பிரைஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைனாவில் 21600 மாதிரி வரப்போகுது. 8GB RAM 128GB வேரியன்ட். இந்தியாவுக்கு வந்தா இந்த போன் என்ன பிரைஸ்க்கு வரும்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 இருந்து 30,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. இதோட ஸ்பெக் வேற என்ன வருதுன்றது அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வந்திருக்க ஸ்பெக் இது. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போக்கோவோட ஃபிளாக்ஷிப் போனான போக்கோட F7 சீரிஸ்ல இன்னொரு போன் வரப்போகுது. அந்த F7 சீரிஸ்ல என்ன போன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா F7 Pro அப்படின்ற ஒரு போன் வரப்போகுது. அந்த ப்ரோவில் என்ன சிப்செட் வரலாம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலாம், இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். போக்கோ F7 Pro வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வராது. ஆனா குளோபல்ல லான்ச் ஆக போகுது. குளோபல் லான்ச் ஆக போறதுன்றதுனால வேற லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட்மியோட K80 ரீபிராண்ட் பண்ணி தான் போக்கோ சீரிஸ்ல வரும். அதே போல போக்கோ இந்த F7 Proல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா வரப்போறது மட்டும் தெரிஞ்சுங்க. 8 Gen 3 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 12GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இது பாத்தீங்கன்னா Quad HD+ ஓட ஸ்கிரீனோட டிஸ்பிளே வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Vivo V50 Lite வரப்போகுது. அதாவது Vivo V50 வந்து ஒரு ப்ராசஸர் வந்து ரொம்ப லோ கொடுத்து எல்லாருமே வந்து லோவா கொடுத்துட்டு ஆனா வந்து பிரைஸ் மட்டும் ஹையா வச்சாங்க. ஏன்னா கேமரா கிமிக்காக கேமரா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி பிரைஸ் ஹையா வச்சாங்க. ஏன்னா பிளாக்ஷிப் போன் லெவல் கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த Vivo V50 Liteல பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் வரப்போகுது, அதோட கீக் பெஞ்ச் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸர் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா Snapdragon 685 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து Vivo V50 வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற என்ன ஸ்பெக்கோட வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிறது முடியும். அதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 470, மல்டி ஸ்கோர்ல 1565 மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கு. லிஸ்ட் ஆகி வெளில வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். அடுத்து நான் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்புல இருந்து ஒன் ஆஃப் த அதாவது வாஷிங் மிஷின்ல கூட நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம், அலசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போனை கிமிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீரிஸ் மீண்டும் பேக் வந்திருக்கு. அதாவது F சீரிஸ் தான் போக்கோட F29 Pro, அதுக்கப்புறம் போக்கோட F29 Pro Plus. இது ரெண்டும் இந்தியாவுக்கு வரப்போகுது. அதனால இதோட ஸ்பெக்கை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கு வரும்போது என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. வாட்டர்ல போட்டு முக்குனா கூட உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் F27 ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. இதுலயும் அதே போல தான். இதுல மெமரி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட், 8GB RAM 256GB வேரியன்ட், 12GB RAM 256GB வேரியன்ட்ன்ற மாதிரி 3 வேரியன்ட் வரப்போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 வாட் mAh 600 பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 சிப்செட்டோட போயிடும். ஆனா வந்து பிரைஸ் எந்த அளவுக்கு வைக்க போறாங்கன்ற பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து வேற எல்லா ஃபீச்சரும் கொடுத்துட்டு ப்ராசஸர் கம்மியா கொடுத்துருக்காது. எனக்கு
என்னன்னு தெரியுது. ப்ராசஸர் கம்மியா கொடுத்துருக்கிறதுனால இது வந்து அண்டர் 25 கீழே, ஏன்னா இதுல வாட்டர்ல முக்கலாம், வாட்டர்ல அலசலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 22ல இருந்து 20க்குள்ள இருந்தா ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே வரப்போது, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது, Android 15 வரப்போது, கலர் வைஸ் 15 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்தவரைக்கும் 50 MP OIS ஒரு கேமரா வரப்போது, 2 MP செகண்டரி கேமரா வரப்போது, ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, F29 Pro பொறுத்த வரைக்கும் அண்டர் 25 கீழையும், F29 Pro Plus பொறுத்த வரைக்கும் அண்டர் 30 கீழையும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்குன்றத நான் இந்த இடத்துல ஆணித்தனமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எந்த பிராண்டோட கொலாபரேட் பண்றதுனால நம்ம தைரியமா சில விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஒரு புது ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டை வேற லெவல் கொண்டு போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆப்பிள் வந்து தங்களோட ஏர்பாட்ஸ்ல இந்த காதுல மாற்ற ஏர்பாட்ஸ்ன்றது அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ட் மூலமா ஒரு டின்னி கேமரா, அதாவது குட்டியா கேமரா வைக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அந்த கேமரா மூலமாக ஆப்பிள் இன்டெலிஜென்ட் மூலமா ஒர்க் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் வரப்போகுது. ஏர்பாட்ஸோட இன்டர்கேட் கேமராவோட இன்டர்கேட் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுன்னு தெரியல, அது மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைட்ல என்ன வியூன்றது பாக்குறதுக்காக என்னன்னு தெரியல அப்படின்றது தான் தெரியல. ஏன் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, போக்கோவோட M7 5G, அதாவது ரெட்மியை A4 ரீபிராண்ட் பண்ணி போக்கோ M7ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த M7 5G பொறுத்த வரைக்கும் 5G போனா இருந்தாலும் ஜியோவோட 5G மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் அலோன் 5G மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஆனா ஏர்டெல் வந்து நான் ஸ்டாண்டர்ட் அலோன் 5G சப்போர்ட் கொடுக்கறதுனால அதுல சப்போர்ட் பண்ணாது. ஆனா இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெலுக்காகவே ஒரு எடிஷன் விட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்டெலுக்காகவே ஒரு 5G சப்போர்ட் பண்ற மாதிரி விட போறாங்க. அதை வந்து ரெட்மி A4ல விட்டுருக்கலாம், அல்லது வந்து போக்கோ M7 விட்டுருக்கலாம், ரெண்டு 5G சப்போர்ட் பண்ண மாதிரி. அப்படி ஒரு உருட்டி இப்படி ஒரு உருட்டி ஏர்டெலுக்காக ஒரு 5G விட போறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட அதோட பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெக்லாம் எந்த வித மாற்றம் இல்லை. ஏர்டெலுக்காக விட போற 5G எடிஷனோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 9249 ரூபா வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இதை வந்து 9999 ரூபா வந்து நார்மல் 5G போன், நார்மல் சொல்ல ஜியோட உள்ள 5G போன் இப்போ ஏர்டெலுக்காக இதை லான்ச் பண்ண போறாங்க, கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக ரியல்மியோட அடுத்த ஈவெண்ட் ஒன்று நடக்கும்போது மார்ச் 19 சில ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. என்னடா ரியல்மி லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றதா எனக்கும் கன்ஃபியூஸா இருக்கு. ரியல்மியை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இது ரியல்மியோட இப்போ ஒரு பட்ஸ் ஒன்று வரப்போகுது அந்த மார்ச் 19 அந்த பட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி பட்ஸ் T200 லைட் அப்படின்ற ஒரு பட்ஸ் வரப்போகுது. இது என்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. மார்ச் 19 லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா 12.4 மில்லிமீட்டர் கொண்ட டைனமிக் பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க, AAC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, SBC கொடுத்துருக்காங்க, டூயல் மைக் கொடுத்துருக்காங்க, AAENC நாய்ஸ் கன்சலேஷன் காலுக்காக கொடுத்துருக்காங்க, சூப்பர் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்ற மென்ஷன் பண்ணல, ஆனால் கேமிங் மோடுக்காக கொடுத்துருக்காங்க. ரியல்மி லிங்க் ஆப் மூலமாக இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவலைசர் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IPX4 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும்போது 7 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். கேஸோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். 10 minutes சார்ஜ் பண்ணா 5 hours பிளே பேக் கிடைக்கும். கேஸோட யூஸ் பண்ணும்போது 48 hours உங்களுக்கு பிளே பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் கிரே கலர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர், அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலர் மாதிரி கொண்டு வர போறாங்க. இதோட பிரைஸை வந்து என்னன்றதை அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வந்திருக்கு 3 கலர்ல வரப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போறோம் ரியல்மி கூடிய சீக்கிரம் இன்னொரு லான்ச் ஈவெண்ட் நடத்த போறாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த மார்ச் 19 இப்போ ஒரு லான்ச் ஈவெண்ட் வரப்போகுது. அந்த லான்ச் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ரியல்மியோட P3 அல்ட்ரான்ற ஒரு போன் வரப்போகுது. இந்த P3 அல்ட்ரா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த P3 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த P3 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் Dimensity 8350 சிப்செட்டோட வரப்போகுது. அதாவது ஓப்போ Reno 13 சீரிஸ்ல என்ன சிப்செட் கொடுத்திருந்தாங்களோ அந்த சிப்செட்டோட வரப்போகுது. அந்த சிப்செட் வரப்போற இந்த ரியல்மி P3 அல்ட்ரால ஆண்ட்ராய்டு ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 1,45,000 மேல வந்திருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் தெரிஞ்சுங்க. இதோட ஸ்பெக் டீடைல்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல் இருக்கிறதுனால இங்க சொல்லி உங்களோட கருப்பேற்ற விரும்பல.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து தங்களோட பழைய போனுக்கு 6 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்க போறன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த போனுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போனுக்கு இப்பயும் மீண்டும் மொத்தமா 6 வருஷம் அப்டேட் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த போனுக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுறேன், சின்ன டீடைல் தான் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி A56 வரப்போது, கேலக்ஸி A36 வரப்போது, A26 வரப்போது, A16 வரப்போது, அதுக்கப்புறம் வந்து A16 5G வரப்போது, M16 வரப்போது. இந்த போனுக்கு சாம்சங் வந்து தங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க. இதுக்கெல்லாம் இனிமேல் 6 வருஷம் OS அப்டேட் கிடைக்க போகுதுன்றது தெரிஞ்சுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா Xiaomiயோட CV15, அதாவது இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும், குளோபலா பொறுத்த வரைக்கும் Xiaomi CV15. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் Xiaomi CV5 Proன்ற ஒரு போன் வரப்போது. அதுதான் குளோபல் வேரியன்ட்ல Xiaomi CV15ன்ற மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. அந்த போனோட டீடைல் கிடைச்சிருக்கு. அந்த போனோட டீடைல் கிடைச்சதுனால இந்த வருஷம் CV உண்டு அப்படின்றது தெரிஞ்சுங்க. CV சீரிஸ், ஏன்னா நிறைய பேர் CV சீரிஸ் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ அது க்ளோஸ் பண்ண போறதுல CV சீரிஸ் உண்டுன்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இந்த CV சீரிஸ்ல என்ன கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சுங்க. இந்த CV5 Pro பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க ஸ்னாப்டிராகன் 888 கிடையாது, அடுத்ததான் ஸ்னாப்டிராகன் ஒரு ப்ராசஸர் கொண்டு வருவாங்க. அந்த ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் 8S எலைட்டோட வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த Xiaomi CV15 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 50 MP கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 3x டெலஃபோட்டோ கேமரா ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இருக்க போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கண்டக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிஎம் பண்ணிட்டு ஃபாலோ டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்கும் ரியல் டைம் ஆஃபர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல, அதனால வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.